ஹாய், வெல்கம் டு அர்ஷினி டாட் கிச்சன். இன்றைக்கி என் மிஸ்ஸஸ் வந்து கன்ஃபியூஷன் செஞ்சுருக்காங்க. கன்ஃபியூஷன்னா என்ன பார்க்குறீங்களா? வாங்க காட்டுறேன். இடியாப்பம் செஞ்சுருக்காங்க. இதுக்கு நான் கடலை கிரேவி பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் கருப்பு முக்கல்ல ஒரு 150 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 8 மணி நேரமாக ஊறிந்தது. இதை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மூக்கடலை கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 விசில் வரட்டும். இப்போது ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வாசம் போட்டோம். நான் இந்த மசாலா கூட வேக வச்ச சுண்டலையும் அதோட தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ சுண்டலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுறேன். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த கிரேவிக்கான 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். கிரேவி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் சிம்மில். நான் கிரேவியை திக்காக வரதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அதை அரைச்சி கிரேவி திக் பண்ணுறதுக்கு இந்த சுண்டலை யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த சுண்டலை கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். கிரேவி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் இப்போ இந்த அரைச்சி வச்ச சுண்டலை சேர்த்துருக்கிறேன். கிரேவி கொதித்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை நான் கிரேவியோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட மல்லி சேர்த்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கிரேவி ரெடி. இடியாப்பத்தோடு நம்ம சாப்பிட்லாம். இடியாப்பமும் கடலை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வாங்க.